going to be a legend. Hello friends and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அனிமேனா என்ன அது எப்படி வந்துச்சு அத பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆனிமேன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மிகப்பெரிய இருக்குது ஒரு அனிமே இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை கார்ட்டூன்ஸ் சொல்லுவாங்க. ஜப்பானில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை தனியாக ஆனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த ஆனிமேன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ அந்த ஆரிஜினேட் ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேன்றது மேங்காலேருந்து தான் அடாப்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. மேங்கான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம எப்படி டிசி காமிக்ஸ் அண்ட் மார்வல் காமிக்ஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்த அந்த காமிக்ஸை தான் மேங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேங்காலேருந்து அடாப்ட் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனிமேவை பற்றி சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா ஜாப்பனீஸில் செய்கிற அனிமேஷன்ஸ் தான் ஆனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனிமேன்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டெஃபினேஷன், அதாவது கரெக்டான ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதோட ஆர்ட் ஸ்டைலை வச்சு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆனிமேவை ஜப்பானில் செய்கிற அந்த ஆனிமேஸை கையால் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ பேசிக்காக ஆனிமேன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஒரு டிஃப்ரென்ஸ். பட் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக ஜப்பான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனிமேன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 1917 பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆகிடுச்சு. பட் அமெரிக்கா இருக்கிறதுனால அமெரிக்காவோட அந்த ஒரு அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்த கண்ட்ரி. ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் இவங்களால் இந்த அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி ஆனிமேவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா போய் தேடுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹாட் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க கார்ட்டூன்ஸ் அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆனிமே எடுத்துக்கிட்டாங்க. அது இந்த ஜாப்பனீஸ் அனிமேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ அங்கேருந்து எடுத்துக்காங்க. அங்கேருந்து எடுத்ததுனால ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் செய்கிற அந்த அனிமேஷன்ஸை ஆனிமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஆனிமே ஜாப்பனீஸ் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆனிமேனா அது ஜப்பான் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. ஸோ பேக் டு த மேங்காலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆனிமேவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மேங்கான்றது எப்படி உருவாச்சுன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் சொல்கிற பழக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் நிறைய இடத்துல இருக்குது. கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கதை சொல்கிற பழக்கம் நிறைய ஊரில் இருந்திருக்கு. ஜப்பான்லேயே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி கதை சொல்கிறது தான் மேங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த ஜாப்பனீஸ் காமிக்ஸ் மேங்கா அப்படி மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கஞ்சின்ற ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது மேங்கான்னு சொல்லும் போது அது கொரியா பக்கம் வரும்போது அது மேன்ஹாவானோ, அப்படி சைனா பக்கம் வரும்போது அது மேன்ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அனிமேவையும் கார்ட்டூனையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்ம பொதுவாக பார்க்குறோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் செஞ்ச அனிமேஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற போக்கிமான், டோரிமான், ஷின்சான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேஸ் தான். அது நம்ம ஊரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமே கார்ட்டூன் சொல்லிட்டு வித்தியாசம்லாம் தெரியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமேஸ்க்கும் கார்ட்டூன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மெயினாக எது சொல்லுவாங்கன்னா அந்த ஆர்ட் ஸ்டைலை வச்சு சொல்லுவாங்க. ஆர்ட் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த கையால் வரைஞ்சி அந்த கம்ப்யூட்டரில் போடுறது அந்த அனிமேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மற்றதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ஊரில் செய்கிற அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஎஃப்எக்ஸில் பண்ணுற அந்த ஒரு கார்ட்டூன்ஸ் எல்லாம் தான் அது எல்லாமே. பட் அனிமேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கையால் வரைஞ்சி அந்த ஒரு சிஸ்டமில் அப்டேட் பண்ணி அதை செய்கிறதுனால அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறையவே எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அனிமே எடுக்கிறதுக்கு நிறையவே செலவாகும். கார்ட்டூன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அனிமேக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். டீமன் ஸ்லேயர் அனிமேல பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $80,000 செலவு பண்ணுறாங்க. $80,000 இந்திய மதிப்பில் அதை கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஒரு 56 லட்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. இவ்வளோ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அனிமே எபிசோடு எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது வந்து ரொம்பவே கம்மி. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செலவு பண்ணி லட்சக்கணக்கான செலவு பண்ணி ஒரு எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுலாம் இருக்காங்க ஒரு அனிமே எபிசோட. அப்போ அது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு எபிசோடுக்கே எவ்வளோனா அவங்க ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 24 25 எபிசோடு இருக்கும். ஒரு சீசன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி தான் இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜப்பானில் இவ்வளோ செலவு பண்ணி அதை எடுக்கிறதுனால தான் மற்ற ஒரு ஜப்பான் இவ்வளோ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ஊருக்காரங்க யாரும் இவ்வளோ பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதில்ல. அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக விஎஃப்எக்ஸ் கார்ட்டூன் செஞ்சுட்டு போயிடுவாங்க. நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா அனிமேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை ஒரு சில அனிமேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா அனிமேஸ் வந்திருக்கு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அனிமே கிடையாது. அதுக்கெல்லாம் ஆனிமே இன்ஃப்ளூயன்ஸ்டு அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரிஜினல் அனிமேன்னு என்ன சொல்ல வரேன்னா ஜப்பானில் செய்கிறது தான் அனிமேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா அந்த கம்ப்யூட்டரில் போட்டு செய்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அனிமேன்னு சொல்லுவாங்க. பட் ஜப்பானில் செய்கிறது தான் அனிமேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் மற்ற ஊரில் செய்யும்போது
அந்த அனிமேஸ் பார்த்தீங்கன்னா ஆனிமே இன்ஃப்ளூயன்ஸ்டு அனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆனிமேக்கான அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வரைஞ்சி சிஸ்டமில் அப்லோட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாருமே அனிமேஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டி அந்த அனிமே ஸ்பெஷல் ஆகும்னா அதில் அந்த ஸ்டோரியோ கேரக்டர்ஸோ அந்த டெப்த்தோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நிறையவே ரீச் ஆகும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான், டோரிமான், ஷின்சான், நருட்டோ, டிராகன் பால் ஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். பட் இதெல்லாம் தாண்டியும் ஏகப்பட்ட அனிமேஸ் இருக்குது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அட்டாக் ஆன் டைட்டன், ஒன் பஞ்ச் மேன், ஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் இன்னும் நம்ம அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை தாண்டியும் இன்னும் நிறைய இருக்குது. பட் நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் நிறைய ஃபேமஸாக இருக்கிற அனிமேஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸ்லேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் அனிமே பற்றி பார்ப்போம். ஸோ அனிமேலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சைனன், சோனன், ஷோஜோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் இஷிகாய், கொடோமோ, எச்சி, ஹென்டாய், ஹுரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் அனிமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுமே ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் அனிமே இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஜேர்னல்ஸும் கிடக்குது. அண்ட் இந்த அனிமேலவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எப்போ ரீச் ஆகுதுன்னா 1960s மேலே தான் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. அதாவது கார்ட்டூனிஸ்ட் ஒசாமா டெசுகோ அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவை நல்ல ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை நல்ல நிறைய டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனிமே பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டனோட அடுத்த சீசன் 4ஓட செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வீடியோ நான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் அனிமே ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த அட்டாக் ஆன் டைட்டனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் ஆன் டைட்டன் பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம். அதுக்கடுத்த நிறைய அனிமேஸ் பற்றி வீடியோ வரும், பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.